ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம சுட சுட இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனான கார சட்னி தான் செய்ய போகிறோம். வீட்டிலே சூப்பராக செய்யலாம். நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் மாதிரி இருக்கும் இது கார சட்னி. இந்த கார சட்னி வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல கூட 8 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம இட்லிக்கு நல்ல காரசாரமான கார சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் ஊற்றிட்டோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கோம், தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு நல்லா செவந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் ஆகணும்னு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போடணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். நமக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் கொத்தமல்லி வச்சுருந்தது, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து ரொம்ப நமக்கு வதங்க தேவையில்லை, ரொம்ப வதங்க தேவையில்லை. கொத்தமல்லி சும்மா லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து இப்போ அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். ஆற வச்சு நம்ம எல்லாமே எடுத்து மிக்சி ஜாருக்கு போட்டுட்டோம். கொஞ்சம் சூடு ஆறுந்தோட நம்ம இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி குறைந்து தான் அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டோம். இது ஒரு கிண்ணத்தில் மாற்றி தாளிச்சிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டோம், தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், நல்ல எண்ணெய். இதில் எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம் பொரியட்டும். காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளித்து கொட்டியாச்சு. கார சட்னி பாருங்கள், நமக்கு சூப்பராக கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லியோடு வச்சு இதை சாப்பிட்லாம். இப்போ நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி எடுத்து வச்சுட்டோம். நல்லா சுட சுட இட்லி இருக்குது. அதுக்கு நம்ம இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா காரசாரமான கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா நம்ம சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னொரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.